ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். நாங்கள்லாம் சினிமா ஃபேமிலினா சினிமா குடும்பம் ஃபேமிலியாக தான் சினிமா இருக்குது. இப்போ தான் முதல்லலாம் சினிமாவில் வந்து உள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டம். திடீர்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் நுழைஞ்சிட்டா ஃபேமிலியாக வாழ்ந்துடலாம். இப்போ நுழைஞ்சிடுறாங்க. யூடியூப்பு, இன்ஸ்டா, அது மாதிரி நிறைய சோசியல் மீடியா வழியாக நான் பெரிய ஸ்டார், நீ பெரிய ஸ்டார் அப்படின்னு எல்லாம் ஸ்டார் ஆகிடுறாங்க. ஆனால் சினிமாவில் வந்து என்ன கஷ்டம் இருக்குது, எந்த கஷ்டத்தை உணர்ந்து படிப்படியாக இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்த பீப்புளுக்கு தான் அதோட பெயின் தெரியும். ஜெயிக்க முன்னாடி இது மாதிரி லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சினிமாவில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ட்ரீமை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல பாட்டி உங்களை பற்றி சொல்லுங்க. பாட்டி, சினிமா துறைக்குள்ளே எப்போ வந்தீங்க? நான் ரொம்ப காலமாக இருக்கிறேன். எவ்வளோ காலம்? எத்தனை வருஷங்கள்? 48 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். ஓ, 48 வருஷம் சினிமாவில் இருக்கீங்களா? ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து இருக்கீங்களா? எந்த படம் ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு? நான் வந்து இங்கே இல்லை, நான் ஸ்ரீலங்காவில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இலங்கை தமிழில் இருக்கீங்க. இலங்கை தமிழில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. அந்த லாங்குவேஜ் பேசுவீங்களா? அதை வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட? என்னென்ன உங்களுடைய நடிப்பு, அப்புறம் என்னென்ன இருக்குது? நடிப்புக்கு நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். டெலிட்ராமா, நடிப்பு, அப்புறம் எழுதுவேன். என்ன எழுதுவீங்க? டைலாக் எல்லாம் நிறைய எழுதுவேன். டைலாக் ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க? டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ஓ, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவீங்க. இப்போ தமிழ்லேருந்து இலங்கை தமிழா, இல்லை இங்கிலீஷ்லேருந்து இலங்கை தமிழா? தமிழ்லேருந்து இலங்கை தமிழ். தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் பண்ணுவேன். ஓ, நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து அங்கே கேம்பஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். எம்எஸ்சியா? கேம்பஸ் வரைக்கும் கேம்பஸ் பண்ணியிருக்கீங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் தான். என்ன பண்ணுறாரு? ஒர்க் பண்ணுற டாக்டரா? இல்லைங்க சார். சரி. இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு சின்ன கொஸ்டின். சொல்லுங்க சார். இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது தமிழர்களா, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை போனவங்க தமிழர்களா? எது உங்கள் நாலேஜுக்கு? பொதுவாக எல்லாருமே தமிழர்கள் தான் சார். தமிழர்கள் எல்லாரும் தான், அவ்வளோ தமிழர்கள் ஒன்று தான். பட் இந்த இலங்கை மட்டும் 100 வருஷம் 200 வருஷம் தான். அது இப்போ போனது தானே, எல்லாமே ராமணன் காலத்தில் போனது தானே. உங்கள் மூதாது இப்போ எங்கள் தாத்தா பேர் பெருமாளுக்கு மகன் வந்து கங்கனுக்கு மகன் வந்து ரெங்கனுக்கு மகன் வந்து மெய்க்கண்ணன் மகன் வந்து கந்தசாமி மகன் சீனிவாசன், நான் என் மகன் ராமநிவாசன், அவன் பேர் மகன். இப்படி படிப்படியாக சொல்லிட்டு வரேன். திருச்சியில் ஒரு 400 வருஷத்துக்கு பண்ணிட்டேன். அந்த மாதிரி சொல்லுங்க. அப்பா பேர் ரத்னம். அப்பா இங்கிருந்து போனவர் தான், திருநெல்வேலி. இப்போ வந்தாச்சு. அம்மா அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தவங்க. அம்மாவோட அப்பாவும் அங்கே தான். அம்மாவோட தாத்தா அது என்ன தெரியல சார். இது ஒரு ஜாலிக்காக கேட்ட, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க. ஆதி தமிழர்கள் இங்கேருந்து போன தாய்க்குடி தான் உலகம் எல்லாம். இதில் என்ன உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர். நீங்கள் நிறைய படத்தில், நானும் ஒரு படம் குழுங்கிற படத்தில் நடித்தேன். இலங்கை ஸ்லாங்கில் பேசுகிறேன். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு நெய்பராக நடிக்க வேண்டியது நண்பர் ஃபெரோஸ் கான் தான் கூப்பிட்டாரு. ஒரு டேட் இல்லை, டே நைட் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த சினிமாவில் வந்தால் 100 படம் ஒன்றா வரும், இல்லாட்டில் வீட்டில் படத்தை தூங்கலாம். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. ஸ்கிரிப்ட் ரைட்டர், என்னென்ன படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி கேட்டுங்க மக்களே, நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியே டிரான்ஸ்லேட்டர், ஸ்கிரிப்ட் தமிழ். என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் குழுக்கு பண்ணாரு. அவர் டாக்குமெண்ட்ரி படிப்புலாம் இருக்கிறாரு. பேர் டக்குனு நடந்து போச்சு. சரி, எனிவே அடுத்தது தேவயானி மேடத்தோட நிழல்குடை. அதுக்கு நான் சீரியலா சினிமாவா? சினிமா நிழல்குடை. அப்புறம் இதுக்கு முன்னாடி இது ஃப்ரீடத்துக்கு நான் தான் ஸ்டார்ட்ல இருந்தே இலங்கை ஸ்கிரிப்ட் எழுதினீங்க. இல்லை, முதல்ல ஹிட் சூப்பர் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ வந்த படம். அதுக்கு முன்னாடி படங்கள் நடிச்சதுல 48 வருஷம் அனுபவம். நீங்கள் நடித்த படங்கள், நடித்ததோ இல்லை ஸ்கிரிப்ட் எழுதோ எது சூப்பர் டூப்பர் ஹிட்? அது வந்து வித் யூ வித்அவுட் யூன்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கன் படம். முசான விசானகி சார் ஒரு டைரக்டர் சொல்றாரு ஸ்ரீலங்காவில். யார் ஹீரோ? அது சிங்களாக்கள் தான், இங்கே உள்ளவங்க இல்லை, அது அங்கே உள்ளவங்க.
ஸ்ரீலங்காவில் ஆர்டிஸ்ட். தமிழ்ல அதுல எனக்கு நிறைய அவார்டு எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு 2 வாட்டி எடுத்திருக்கேன். கலைமாமணி எடுத்திருக்கேன், கலைத்தாரகை, கலைச்செல்வி அப்படின்னு நாங்க நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கேன். பரவாயில்ல. 48 வருஷம் இருக்கிறதுனால வெரி குட், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வாழ்க்கையில் எழுதப்படாத ஒரு அத்தியாயங்கள் சொல்லுவாங்க. அதாவது உங்களை பற்றி மக்களுக்கு இன்னும் சரியாக தெரியல, தமிழ் மக்களுக்கு. பட் இது ஒரு அத்தியாயம். அத்தியாயம் தெரியாத அத்தியாயங்கள். ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக இருந்திருக்க ஒரு பெண் எழுதுகிற பெரிய பெரிய அத்தியாயங்கள். அதை படிக்கிறது ஸ்கிரிப்டு. அந்த படத்தெல்லாம் பாருங்கள். தமிழில் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி படம், கமல் படம் எதுலையாவது எழுதியிருக்கீங்களா, நடிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு படம் எது தமிழ் படம்? தமிழ் படம் அங்கே வந்து மன்னன் சொல்லி ஒரு படம். இங்க ஃபர்ஸ்ட் படமே இதுதான் சார். ஃப்ரீடம் தான் ஃபர்ஸ்ட் படம். ஆனா நான் டப்பிங் செய்திருக்கிறேன். இங்க உள்ள நிறைய ஷார்ட் ஃபிலிம் படங்களுக்கு டப்பிங். பல்கலை நிபுணர் ரைட் மிஸ்டர் ஃபெரோஸ் கான் சார். அவங்க வந்து வாழ்நாள் வணக்கம். ஒரு 48 வருஷம் சினிமாவில் கலைமாமணி, கலைத்தாரகை, கலைவாணியா, கலைச்செல்வி, கலைத்தாரகை, கலைமாமணி, அப்புறம் வாழ்நாள் சாதனை. இத்தனை விருதுகளை வாங்கியிருக்காங்க. பொருளாதாரம் எப்படி உங்களுக்கு நல்லா கிடைச்சதா? பரவாயில்ல சார். ரைட், வெரி குட். சினிமாவுக்கு எப்போ வந்தீங்க? நான் சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. சரி, எதுக்காக வந்தீங்க? சினிமாவில் ஜெயிக்கணும், நடிகர் ஆகணும். நடிகர் ஆகணும். நடிச்சு என்ன வாங்கணும்? நடிக்கணும் சார். நடிகனா எல்லாருக்கும் தெரியும். பணம் வாங்கணுமா? பணமும் சம்பாதிக்கணும், பட்டமும் வாங்கணும். பணமும் பட்டமும். ஆமாம். அது ஈஸியா? இவங்க ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? அதாவது சின்ன வயசுல கொஞ்சம் தாய்ப்பால் வெளியே எடுத்துருவாங்க. தாய்ப்பால் எடுத்து சின்ன வயசுல நம்ம தாய்ப்பால் குடிப்போம்ல, அதை வெளியில எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். அதான் சொல்ல 2019 ஒரு 10 படம் பண்ணேன். 2020 கொரோனா வந்துச்சு. அது இன்னும் அதுல சிக்கி ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதில் சரத்குமார் படமும் ஒன்று, நம்ம பிக் பாஸ் ஆரியோட படம், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதில் ஒரு 3 சீன் தான் பண்ணால், ஆனால் அது பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு. எங்களை திருப்பி என்னையும் ஒரே சேர்த்து வச்சது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தான். அது இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க நான் சந்திச்சுட்டே இருக்கேன். இவங்க கூட டூரிஸ்ட் ஃபேமிலி டைலாக் ரைட்டர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சசிகுமார் சார் இங்கே தான் இருக்காங்க. அவரோட காம்பினேஷன்ல டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய சீன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த சினிமா பற்றி எதிர்காலத்தை சொல்லுங்க. உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்ன படிக்கிறீங்க? இல்லை, இப்போதைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் எனக்கே தெரியுது. இப்போ வந்து ஒரு சாரோட காம்பினேஷன்ல வந்து வினய் படம் ஒன்று பண்ணியிருக்கேன். பெரிய கேரக்டர் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னும் 2 படம் கம்மிட்டாக இருக்கு. கௌதம் கார்த்திக் 4 படம் வரிசையா இருக்கு. இனிமேட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இல்லை, கஷ்டத்தோட அடைஞ்சிடும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் சினிமாவில் இருந்தீங்க. சினிமாவை நம்பி மட்டுமே வாழ்வாதாரம் கிடைச்சா? இல்லை, கண்டிப்பா அது முடியாதுங்க. ஏன் முடியாது? கண்டிப்பா முடியாது. நீங்க சினிமாவில் இருக்கணும்னா கண்டிப்பா சர்வைவலுக்கு ஒரு வேலை இருக்கணும். இல்லாட்டி மட்டும் சினிமாவில் நீங்க சர்வை பண்ணவே முடியாது. ஏன்னா குடும்பம் இருக்கலாம் நமக்கு. ஆமா, அதுல இருக்கு, பேலன்ஸ் பண்ணணும். அப்ப குடும்பம் பண்ணதுக்கு முன்னாடி வர்றது நல்லதா? இல்ல அப்படி கிடையாது. குடும்பத்தையும் பார்க்கணும், சினிமாவையும் பார்க்கணும். அதாவது வாழ்க்கையோட போராடினா எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த சர்வைவலுக்கு போராடி, குடும்பத்தோட போராடி, இந்த சர்வைவலுக்காண்டி நம்ம போராடணும் பார்த்தீங்களா, அது வறுமை. அதாவது வறுமைன்னு சொல்லுவாங்க. அந்த வறுமையோட போராடினா ஜெயிக்க முடியாது, தோத்துருவோம். வறுமையை நம்ம ஜெயிக்கணும். உங்க கேரியர் எப்படி சினிமாவை தேர்ந்தெடுத்தீங்க? கண்டிப்பா. என் பேர் தீபா பாஸ்கர். நான் ஷூட்டிங் கெட்டப்ல இருக்கேன். பொட்டெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லா டல்லாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உதயநிதி சார் அந்த காம்பினேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டப்ல தான் இருந்தேன். எந்த மாதிரி கெட்டப் இருந்தாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, அழகா இருக்கீங்க. சரி, எப்படி வந்தீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் படிச்சிருக்கேன். பத்திரிகையில வந்து சிறுகதைகள், அப்புறம் 8 வித்தியாசங்கள், அந்த மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எழுதி போட்டேன். அப்போ எழுதி போட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல் வித்தியாசம் வந்து இந்த தினமலர் படத்துல எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆமா, சும்மா ஒரு நாள் எங்க அப்பா வந்து போஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்தது, எழுதுமா அப்படின்னாரு. ஸோ எழுதி போட்டோம். 50 ரூபாய்க்கு இல்லை 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். 1 ரூபாய் ஒரு கார்டு வாங்கி போட்டோம்னா அதுல பிரைஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? 50 ரூபா. 10 ரூபாய்க்கு 50 ரூபா. அது திருப்பி நான் எழுத ஆரம்பிச்சேன். எழுத வந்து எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துட்டு இருந்தது. அமைந்த கரை தீபா அப்படின்ற ஒரு டைட்டிலாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிறந்த வாசகர். ஆமா, பூர்வீகமா? நேட்டிவ் வந்து அறந்தாங்கி, புதுக்கோட்டை பக்கம் அறந்தாங்கி. அருமையான ஒரு தேங்காய்க்கு பேர் போன ஒரு
நல்ல மக்கள் நல்லா அங்கே அறந்தாங்கில வந்து மொய் விருந்து வைப்பாங்களே, மொய் விருந்து திருச்செந்தூர். நீங்க எல்லாம் கரெக்டா சொல்றீங்க சார். நீங்க ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டாரு இவரு. அறந்தாங்கி மொய் விருந்து ஃபேமஸுங்க. மொய் விருந்தை நம்பி பேங்க்கு கடன் கொடுப்போம். நீங்க கல்யாணம் வச்சுட்டு மொய் விருந்து சொல்லி ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு சோறு போடணும். என் ஃப்ரெண்டு கூட அந்த கதையை எழுதிக்கிட்டு இருக்காரு. மொய் விருந்தை அந்த ஐரி கோட்டாகிட்ட எழுதிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் ப்ரொடியூசர் அமைன்னு. அந்த மொய் விருந்துன்னா என்னென்னா, நான் அங்கே போய் மொய் விருந்து வீட்டில் நிறைய வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு போது நான் சொல்கிறது 35 இயர்ஸ் பேக்கு. இந்த மொய் விருந்து என்னென்னா, இருக்கப்பட்டவங்களும் இல்லாதப்பட்டவங்களும் ஈக்குவலைஸ்டு. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு மொய் வச்சுட்டேன்னா அவங்க வந்து எனக்கு வச்சே தீரணும் கட்டாயம். இப்போ என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா வச்ச மொய், நான் வச்ச மொய் எந்த படமும் எனக்கு திருப்பி வராது. ஏன்னா ஒரே ஊரில் நிரந்தரமாக இருக்கணுங்கிற ஒரு யூனிட்டி, மண்ணின் பெருமையை உணர்த்துறது. மண்ணில் வாழ்ந்தே ஆகணும், 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கார ஐயா அப்படிங்கிற உணர்வும் ஒரு பாசமும் இந்த மொய் விருந்தில் இருக்குது. ஸோ அந்த மொய் விருந்துக்கு ஃபேமஸ்ஸு பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம், தலைநாயகர், இந்த பக்கம் திருத்துறைப்பூண்டி, இப்படி அந்த பெல்ட்டில் அது ஆலங்குடி இந்த மாதிரி ஏரியாக்களை பார்த்தா மொய் விருந்து வந்து ரொம்ப சூப்பர். பேங்க்கு கடன் கொடுப்போம், அப்புறம் மொய் வசூல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மொய் விருந்துக்கு புகழ்பெற்ற ஒரு நகரத்துலேருந்து மேடம் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 8 வித்தியாசம் சொன்னேன். சிறந்த வாசகர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முல்லை கோதனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி இருந்தது அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து பேராவும் நடிச்சிருக்கோம். நிறைய சிறுகதைகள் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து காமெடி ஷோஸ் பெப்பர்ஸ் டிவியில் double.comன்ற காமெடி ஷோஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 எபிசோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி எப்படி நடிக்கணும் அப்படின்றது சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க தான். அவங்க கிட்ட 3 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணும்போதே எனக்கு வந்து வாணி ராணி சீரியல் கிடைச்சது ராதிகா மேடம் கிட்ட. அந்த சீரியல் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சன் டிவி அந்த மாதிரி சேனல்ல எல்லாம் சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க இருந்து எதிர்பாராம படங்களுக்கு கால் பண்ணாங்க. அப்போ முதல் படம் வந்து ஐரா, நயன்தாரா மேம். அதுக்கப்புறம் பண்ணதுதான் எல்லாமே திரைப்படங்கள். இப்போ எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க? படம் ஒரு 56 படம் பண்ணிருக்கேன். 56 படமா? ஷார்ட் பிலிம்ஸ் 170 பண்ணிருக்கேன். ஊருக்காரர் என்ன பண்றாரு? அவரு பிரிண்டிங்ல வேலை செய்யறாரு. இவ்வளவு படம் நடிக்க அனுமதிச்சாரா? ஆமா. பெரியவன் வந்து காலேஜ் படிக்கிறான், சின்னவன் வந்து +2 படிக்கிறான். 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு 170 ஷார்ட் ஃபிலிம்னு எவ்வளோ படம்? 56 படம். இட்ஸ் அ மிராக்கிள் மேடம். இவங்களுக்கு தான் சினிமாவில் அவார்டு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். அவார்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மக்களே, எல்லா டைரக்டர்ஸும் நான் வச்சுருக்க ஒரு ரெக்வெஸ்ட்டு, தமிழ் பெண்கள் நடிக்கவே வர்றதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்காரங்க நடிக்கும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேமிலி. ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி அனுப்ப மாட்டார், அப்பாவாக இருந்தால் பொண்ணு அனுப்ப மாட்டாங்க, தாத்தாவாக இருந்தால் பேத்தி அனுப்ப மாட்டாங்க. இந்த பல இணைஞ்சிருவேன். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த சினிமா துறை பிடிக்கல, அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகும்னா மற்ற ஸ்டேட்டு கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பாம்பே, லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கர்நாடகா, சவுத் ஆப்பிரிக்கா, வியட்நாம், சிலி, கம்போடியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒன்லி தமிழ்நாடு நடிக்கிறதுக்கு சாய்ஸ். காரணம் தமிழ் கல்ச்சர்னால கொஞ்சம் தயங்குறாங்க. பட் இந்த இது வந்து போன 2 ஜென்ரேஷன், என் ஜென்ரேஷன்லாம் நடிக்க விட மாட்டாங்க. என்னையே எங்கள் மாமாக்கள்லாம் ஏன்னா நடிக்க போட்டான்னு எங்கள் அம்மா போய் சொல்லி அடி வாங்கியிருக்கு. நடிக்க போட்டான் பாரு, ஓடி போட்டான் பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி சூழ்நிலை சினிமாவுக்கு. இல்லை, இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டீங்களா? அதான் எனக்கு இது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் வந்து சுத்தமாக ஷூட்டிங் யாருக்குமே போகலை. அப்போ வந்து நான் டப்பிங் கற்றுக்கிட்டேன். டப்பிங் வந்து நானாக வந்து நார்மலாக பேசி கற்றுக்கிட்டு நான் இப்போ 3 வாய்ஸ் பேசுவேன். யார் வாய்ஸ் பேசுவீங்க? கலை நியூஸ் ரீடர் வாய்ஸ் எடுத்து பேசுவேன். தெரிஞ்சது பேசுங்க. இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று அதிகாலை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே ஒரு முதியோர் சாலையை கடக்கும் போது வாகனத்தில் அடிபட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான விபத்துக்குள்ளான காட்சிகள் தற்சமயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது.
இதுதான் ஞாபகம் வந்தது. கரெக்ட் இல்லை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. கவுண்டமணி சார் வந்து அந்த கவுண்ட் எடுத்துருவாரு, அந்த கவுண்ட் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அப்புறம் ஆர்ஜே வாய்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க வீட்டு தீபா பாஸ்கர் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் தார் வளர்றி செலிபிரிட்டி விஐபி எல்லாரும் குத்து வேலை கேட்டு வச்சு ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். யார் அந்த செலிபிரிட்டி கேட்டாங்க, எல்லாமே என்னோட ஒரு வேலை. நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காரு, நம்ம சீனிவாசன் சார். ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசி என்ன ஏதுன்னு ஆரஞ்சு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வெரி நைஸ். பாருங்க, அந்த குரல் வளம், அந்த குரல் இனிமை, அந்த எழுத்து கிராமர் சொல்லுவாங்க. கிராமருக்கு தமிழ்ல என்ன? இலக்கணம். இலக்கணம். இலக்கணத்தோட அந்த ப்ரெசன்ஸ். செய்தி வாசிக்கிறது யார் வேணாலும் சொல்லலாம், நானும் சொல்லுவேன். மாமா வந்தால் சித்தப்பா போனார், அவர் நடித்தார்னு. பிழை இலக்கணம் இல்லாமல் இலக்கணத்தோடு செய்தி வாசிப்பது ஸ்பெஷலிஸ்ட். அது ஒரு கலை. அதே மாதிரி மிமிக்ரியான பேசுறது ஒரு கலை. அப்படி சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வரணும். பட் என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு உங்களுக்கு? சேலஞ்சஸ் என்னன்னா, இப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்னு போயிட்டோம்னா சில பெண்கள் வந்து இல்லை நான் நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன், இல்லை நான் அது போக மாட்டேன் இது போக மாட்டேன். சப்போர்ட்டிங் என்னங்க என்ன போய் அம்மா கேரக்டர்லாம் பண்ண சொல்றீங்க, நான் பண்ண மாட்டேன், என்னது ஒயிட் போடணுமா அப்படிலாம் இருக்காங்க. அப்படிலாம் நீங்க நடிக்கன்னு வந்துட்டீங்க, இங்க கேரக்டர் எல்லா கேரக்டரும் பேசுறீங்க. உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ்? எனக்கு வந்து 175 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, 56 படம் பண்ணிருக்கீங்க. நீ ஃபீல் பண்ணதுண்டா, என்னடா இவ்வளவு உழைப்பு? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், காமனா இருக்க விஷயம். போற இடத்துல தேவையில்லாத வார்த்தைகள் ஒண்ணு பேசுவாங்க. ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கிற பல துறைகள், எல்லா துறைகளை விட மீடியா வந்து சேஃப் அண்ட் செக்யூர். எதுவா இருந்தாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. இது நீங்க வந்து வெளியே ஒரு தனியார் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு இன்சார்ஜ் இருக்கும். நம்ம அவங்க சொல்றது நம்ம கேட்கலன்னா நம்மளுக்கு டே ஷிஃப்ட் போட மாட்டாங்க, நைட் ஷிஃப்ட் போடுவாங்க, ஹெவி ஒர்க், ப்ரெஷர் இருக்கும். நம்மளால நினைச்சோன்னா ஐயோ இந்த வேலையே வேணான்னு விட்டுட்டு போகவே முடியாது. வீட்டுல கேள்வி கேட்பாங்க, வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும், 1008 விஷயம் இருக்கு. ஆனா சினிமா அப்படி இல்லை. இங்க அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தா இந்த கம்பெனி இல்லைன்னா பக்கத்து கம்பெனி, 1000 கம்பெனி இருக்கு. நீ பரவாயில்ல, நீ இது வாய்ப்பு கொடுக்கலன்னா எனக்கு வேலை இருக்கு. நான் ஆக்டிங் கொடுக்கலையா, ப்ரெஷரா, டப்பிங் இருக்கு, அது இல்லையா, நான் ரிப்போர்ட்டர்ல போய் உக்காந்துருவேன். சாரையே பல நியூஸ்ல தான் நான் வந்து சந்திரிச்சேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் கேரக்டர், ஒரு நல்ல அழகான, எதுவா இருந்தாலும் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட்டான, ஒரு துணிவுமிக்க லேடி. இந்த பேச்சுகள் எப்போ வரும்னா, நான் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கேன். நீயானாவில் 10 கோடி பேர் பார்த்துருப்பாங்க. அது எங்கேருந்து சொல்கிறேன்னா என்னுடைய உள்ளத்துலேருந்து சொல்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கலை. அது ஒரு ஆரம்பித்தோம்னா அது ஒரு 5 வருஷம் வேணும். அது சினிமா இப்போ நடிக்கணும்னா ஒரு 100 படம் நடிப்பேன்னு எப்பயோ சொன்னேன். ஒரு திங்கிங்கு அதே மாதிரி வேணும். அந்த அந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இது இல்லையா அது, இது இல்லையா அது, இது இல்லையா அது, சாய்ஸ் எல்லா பக்கத்துலையும் இருக்குது. டப்பிங் போவேன், வெயிட்டிங் போவேன், வீசிட்டு போவேன், நடிக்க போவேன், இல்லை கம்பெனி போவேன், இல்லை எதையுமே ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன். தட் இஸ் தி பியூட்டி மேடம். சார், நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வந்து அடிக்கடிக்கு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. ஆனா அவங்க மினிமம் பே தான் இருக்கும். ஒரு 1000 rupees 1500 தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கல. இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்றாங்க. வரவங்க எல்லாம் இல்லை எனக்கு நான் கேப் கட் பண்ணுங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட். அப்கமிங் டைரக்டர் அவங்க கிட்ட தான் நான் ஆக்டிங்கே கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் 3 நாள் போகும். ஃபர்ஸ்ட் நாள் ரிஹர்சல் பண்ணுவாங்க, 2வது நாள் கட்டாக சீன் எடுப்பாங்க, 3வது நாள் சிங்கிள் ஷாட் மூவி. ஸோ நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் அவங்களுக்கே இது வரைக்கும் நான் 60 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். கற்றுக்கலாம். 1000 ரூபான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. சினிமாவில் நான் 200 ரூபாய்க்கு தான் நடிக்க போனேன். 200 ரூபாய்க்கு. அது வந்து நிறைய படத்தில் தான். 1000 ரூபாய்க்கு நடிக்க போகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா கற்றுக்கலாம். வரமாட்டேன்றாங்க. 1000 ரூபாய்க்கு வரமாட்டேன்றாங்க. 1000 ரூபாய்க்கு வரமாட்டேங்கன்னா குடும்ப சூழ்நிலை. அது சில பேர் சினிமாவில் வரும்போது வருமானத்தோடு வரணும், லக்கேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது. குடும்ப ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு மாமா அத்தை மாமியார் சித்தப்பா எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. வெயிட்னு சொல்லுவோம். புதுசா வரவங்க அங்க போய் கத்துக்கலாம். புதுசா வரவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் அப்படி கற்றுக்கிட்ட அதோட எண்ட் என்ன தெரியுமா? 150 கோடி சம்பளத்தை விட்டுட்டு எப்படிங்க
அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 150 கோடி சம்பளங்க அவருக்கு. எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட சம்பளம், கேரியருடைய உச்சம் 200 கோடி போயிடுச்சு. ஸோ அந்த 200 கோடி உச்சத்தை அடையணும்னா எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு? 65 படம் நடித்து 150 கோடி உச்சத்தை தொட்டிருக்காரு. அதுவும் சினிமா தான். 167 படம் நடித்து உச்சத்தை தொட்டிருக்காரு. ரஜினி சார் சினிமா தான். அம்மா ஜெயலலிதா, அம்மா எம்ஜிஆர் ஒரு 175 படத்தில் நடித்து இந்த நாட்டை ஆண்ட மனிதன் என்டிஆர், எம்ஜிஆர் இவங்களும் சினிமா தான். அடுத்து வந்து அம்மா, புரட்சித் தலைவி அம்மா, அவங்களும் ஒரு 100 படம் நடிச்சிருப்பாங்க. இந்த நாட்டை ஆண்டது சினிமா. ஆரம்பம் வந்து உங்களுக்கு 200 இருக்கலாம், இல்லை 20,000 இருக்கலாம், 2 லட்சம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எண்டு தான் பார்க்கணும். புகழின் உச்சம், பணத்தின் உச்சம், மக்களுடைய அன்பின் உச்சம். என்ன சந்தோஷம்! முதல்ல புகழ் வரும், பின்னாடியே ஆண்டவே மணி. அள்ள முடியாது. எவ்வளோ பெரிய ஜாம்பவான் வாழ்ந்திருக்காங்க. புகழின் அந்த உச்சத்தை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்டர் ஃபெரோஸ்கான் இப்போதான் 7-8 வருஷம் தான் ஆகுது. சொல்லுவாங்க என்ன 10 வருஷம் 15 வருஷம் இப்போ கேள்வி பண்ண படம் மேடத்துக்கு ஷார்ட் வந்துருச்சு. முதல்ல எண்ணத்தில் அடையணும் உச்சத்தை, அப்புறம் தான் செயலில் அடையணும். எடுத்தவுடனே நான் 150 கோடி வாங்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னால் முடியாது. எந்த துறையிலும் முடியாது. இந்த துறையில் கண்டிப்பாக முடியும். இந்த துறைக்கு அழிய வேண்டியதில்லை, அறிய வேண்டியதில்லை, படிப்பு வேண்டியதில்லை, பணம் வேண்டியதில்லை. 100% சினிமாவுக்கு இன்னும் 2% தான் ஃபுல்லாக இருக்குது. 98% வேலை சினிமாவில் வேக்கண்டாக இருக்குது. அடுத்த 40 ஆண்டு காலங்களுக்கு சினிமாவுக்கு நடிகர்கள் பஞ்சம். மற்ற துறையை பற்றி அவங்க துறைக்காரங்க சொல்லுவாங்க, இந்த நடிகர்களே இல்லை, ரொம்ப கம்மி. அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை ரொம்ப டஃப்பு தான். நடிகர்களே இல்லைன்னு இல்லாமல் என்ன இல்லை. யாரெல்லாம் அந்த உச்சத்தை நினச்சி மனசில் வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் உச்சத்தை தொடுவார்கள். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சினி ஸ்டார்ஸை இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மால் இன்டர்வியூ இன்ஃபர்மேஷன் இதில் வந்து ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.